ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அரேபியன் டிஷ் நான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதை நான் வந்து வீட்டில் அவன் இல்லாமல் குக்கர்லேயே செஞ்சுருக்கேன். நல்லா சூப்பராக லேயராக அருமையாக வந்திருக்கு. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டும் வீட்டிலையே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் ஸ்வீட்லெஸ் நான் கூட செய்யலாம். 2 வகையான நான் செய்யலாம். ஸோ இது வந்து ஸ்வீட் நான், இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸுக்கு வச்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம். நல்லா அருமையான சூப்பரான நல்லா பஃபியான நான் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அரேபியன் நான் செய்கிறதுக்கு ஒரு கப்பில் நல்லா வார்ம் பால் எடுத்துக்கோங்க. சூடான பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் வார்மாக இருந்தால் போதும். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட்டு. இப்போ இந்த ஈஸ்ட்டை கலந்து நம்ம இதில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டோன்னா இது நல்லா ரைஸ் ஆகிருக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு. ஸோ இது வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. நான் வந்து கோதுமை மாவு மைதா மாவுன்னு 2 சமமாக எடுத்துக்க போகிறேன். ஸோ அதே போல் 2 கப் அளவுக்கு, அதாவது இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன். இதால் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்தேன். அதே அளவுக்கு 2 கப்பு மைதா மாவு எடுக்க போகிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, சால்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு முட்டை, இப்போ இந்த ஈஸ்ட் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பால், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை கவர் பண்ணி வச்சுடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இது வச்சாலே போதும். அப்படியே உரமாக வச்சுடுவோம். ஒரு 1/2 hour கழித்து நம்ம இதை நான் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கிண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லாட்டி எண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்புறம் இந்த நானுக்கு நெய்யோடைய வாசனை நல்லாயிருக்கும். ஸோ இவங்க நெய் விருப்பம் இல்லாதவங்க, பிடிக்காதவங்க எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. அடியில் கொஞ்சோண்டு மைதாவை போட்டு இந்த மாவை மறுபடியும் நல்லா பிசையுங்க. இப்போ இதை 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம்.
இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நெய்யும் மைதாவும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம் ஃபுல்லாக. இப்போ இதில் கொஞ்சம் நட்ஸு இதெல்லாம் போட்டு விடலாம். டூட்டி ஃப்ரூட்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸ் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ரோல் பண்ணணும். இப்போ இதை நடுவில் இருந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணுங்க. பட் ரெண்டாக கட் பண்ணக்கூடாது, எண்டில் கட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக கட் பண்ணிகிட்டே வந்து எண்டில் அப்படியே விட்டுறணும். இந்த எண்டு இருக்கு இல்லையா, எண்ட் போர்ஷனு அப்படியே விட்டுருங்க. இப்போ இதை இப்படியே சுருட்டிகிட்டே வாங்க. நம்ம இந்த எண்டில் கட் பண்ணோம் இல்லையா, கட் பண்ணாமல் விட்டோம் இல்லையா, அதோட அப்படியே சுருட்டிகிட்டே வரும் ரிட்டர்னு. இந்த போர்ஷனை பேக் சைட் கொண்டு போய் இப்படி வைக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு நான்கான டோ கிடச்சிச்சு. ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. கேக் மோல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ரவுண்டாக இருக்கிற பாத்திரமோ எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ அந்த நான் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகி வரப்போதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த பட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் அந்த மோல்டில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு விட்டுருங்க. அதுலேயும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதுக்குள்ளே இந்த நானே இறக்கி விட்டுருங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் பண்ணலாம். ஒரு கிண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்குங்க. இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க.
ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த டோ வந்து இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகி நல்லா ஃப்ளப்பி ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம இந்த முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து அடித்தோம் இல்லையா, இது மேலே ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை குக்கரு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த குக்கருக்குள்ளே இந்த மோல்டை இறக்கி விட்டுறலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். 25 மினிட்ஸில் கூட பேக் ஆகிடும். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். நம்ம நான் அவரில் வச்சு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. ஸோ சூப்பராக அருமையாக நம்ம நான் ரெடி பண்ணிட்டோம். குக்கர்லேயே அருமையான நான் சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக அவன் இல்லாமல் குக்கர்லேயே நம்ம சூப்பரான நான் ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.